அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனின் சுக்கிர மகாதிசை அல்லது சுக்கிரனின் புக்தி நடைபெறும் போது பரம ஏழை கூட கோடீஸ்வரராக்கும் சுக்கிர மகாதிசை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை பார்க்கும் போது இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வலுவாக உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்துல சுக்கிர மகாதிசை நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். ஏனென்றால் ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு திசை மற்றும் புக்தியில் வலம் வருகின்றன. அப்படி வலம் வரும்போது தற்போது சுக்கிர திசை 20 வருடங்கள் நடைபெற்று கொண்டிருந்தால் மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திக்க முடியும். குறிப்பாக இந்த முதல் 20 வருடங்கள்ல முதல் 3 வருடத்தில் சுக்கிரனின் புக்தி நடைபெறும். அந்த தருணத்தில் சொந்தமாக வீடு, ஆடம்பரமான வசதியான பொருட்கள் போன்றவை வாங்குவதற்கான யோகம் உருவாகும். இதற்கு பிறகு 1 வருடம் சூரிய புக்தியில் அரசு வழியில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர பணி சார்ந்த நல்ல மாற்றம், அரசியல் சார்ந்த பணிகள் போன்றவை சாதகமாக கைகூடும். அதற்கு பிறகு சுமார் 2 ஆண்டுகள் சந்திர புக்தி நடைபெறும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப உறவுகள் பலப்படும். அதற்கு பிறகு செவ்வாயின் புக்தி 1 ஆண்டு நடைபெறும் போது சொந்தமாக வீடு, வீட்டுமனை தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக அமையும். அதற்கு பிறகு ராகுவின் புக்தி 3 வருடம் நடைபெறும் போது பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய தருணமாகவும் பல்வேறு வகையான யோகங்கள் உங்களை தேடி வரும். அதற்கு பிறகு சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக குருவின் புக்தி நடைபெறும் போது குருவினுடைய அனுகிரகையால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சுக்கிர மகாதிசையில் கைகூடும். அதற்கு பிறகு சனியின் திசை நடைபெறும் போது தொழில் ரீதியாக அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும். புதனின் புக்தியும் அடுத்த 2 வருடத்திற்கு மேலாக நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் வியாபாரத்தில் யாராலும் அசைக்க முடியாத அசுர வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் கிட்டும். இறுதியாக கேதுவின் புக்தியுடன் நடைபெறக்கூடிய சுக்கிர மகாதிசையில் ஆன்மீக சிந்தனையும் சற்று கூடுதலாகவே அதிகரிக்கும். இப்படி 20 வருடங்கள் சுக்கிர மகாதிசை என்பது அபரிவிதமான மாற்றத்தை, பரம ஏழையை கூட கோடீஸ்வரராக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை மனித வாழ்வில் அள்ளி கொடுக்கும். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் திசை இல்லாத ரிஷபராசிக்காரர்கள் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சுக்கிர திசையே இல்லை என்றாலும் சுக்கிர புக்தி நடைபெறும் போது நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த காலகட்டத்தில் சிரமமே வராதா என்று கேட்டால் நிச்சயமாக சிரமம் வரும். ஆனால் சிரமத்தை காட்டிலும் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைவாக அமைவதற்கான யோகம் கிடைப்பதுதான் சுக்கிர மகாதிசையின் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் சுக்கிர திசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் உறுதியாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு தேடி வரும்.